வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும். ஏன்னா ராசி நிலைகளுக்கு பெரும்பாலான கிரக அமைப்புகள் ஒரு நல்ல நிலைகளை தான் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான காலகட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்திற்கு ஏற்ப என்னெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப முன்னேற்றங்களை பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. அவரவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறதும் பூர்த்தியாகிட்டே தான் இருக்கும். பட் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ன ஒரு பெரும் பிரச்சனைனா, மன திருப்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படுறதே இல்லை. எல்லா விஷயங்களும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி முன்னேறி கொண்டு தான் இருக்காங்க. உண்மையிலே அந்தந்த காலகட்டங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எப்படியோ அமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் மனதளவில் ஒரு திருப்தியான சூழ்நிலை அப்படிங்கிறது கிடைக்கிறதே இல்லை. உண்மையிலே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷ நிலை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட அவங்க மகிழ்ச்சிகரமாக தான் இருந்துக்கிட்டு வர்றாங்க. ஆனாலும் ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள், இதனால் என்னத்தை ஆயிரப்போகுது, இது நடந்துட்டால் மட்டும் என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான சலிப்பும் வெறுப்பும் நாளுக்கு நாள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது என்ன கிடைச்சாலும் அவங்களால சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. இது ரிஷபராசிக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் இந்த ராகு கேதுக்கள் தான். ஏன்னா ராசிக்கு 4, 10ஆம் இடங்கள் இந்த ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால எதையோ கற்பனை பண்ணிட்டு எதையோ செய்ய வேண்டியதுதான். கடைசியில் பார்த்தானா நாம் ஒன்று நினச்சது நடந்தது அங்கே வேற ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே மனமானது ஹோப்பை விட்டுடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே தான் திரும்ப ஆரம்பிக்கவும் செய்யும். மறுபடியும் நான் முதல்ல இருந்து தொடங்குறேன், இப்போ எனக்கு புதுசாக அதை பற்றி நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு, நீ பழையபடி அந்த தப்பு நடக்காது, நான் புதுசாக ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ இது இப்படியே திரும்ப 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 போய்கிட்டே இருக்கிறதுனால ரிஷபராசி இந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். அதாவது காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது தேவையில்லாத ஆகாத விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அதாவது எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அதுவே உங்களுக்கு மைனஸாகவும் வேலை செய்யுது. அதுக்கு காரணமாக மெயினாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்குது. அதனால் புதுசாக ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எதுலையும் போய் சிக்கிக்காதீங்க. ரிஷபராசியினுடைய மெயின் குவாலிட்டியே தான், அவங்க விடாமுயற்சி உடையவங்க. அவங்களுக்கு இயல்பாகவே புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரிஷபராசிக்குன்னே உண்டான ஒரு ஸ்பெஷல் குணம். அவங்க என்றைக்குமே ஒரு காரியத்திலேருந்து பின்வாங்கவும் மாட்டாங்க, அவங்களுடைய முயற்சியை கைவிடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதுவே தான் அவங்களுடைய மைனஸாகவும் வேலை செய்யுது. எப்போவுமே இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் அது காட்டுமே தவிர ஊட்டாது. ரொம்ப ஓவர் எக்ஸாஜுரேஷன் பண்ணிடுவாங்க. அங்கே 100% எஃபர்ட் போட்டால் அங்கே 10% ஒர்க் அவுட் ஆகிறதே பெரிய விஷயம்தான். ஏன்னா அது பெரும்பாலும் வெறுமனே ஒரு மாயை தோற்றத்தை மட்டும்தான் அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா யோசிக்கிறதெல்லாம் நல்லா யோசிப்பாங்க. அவங்க இமேஜின் பண்ணும்போது எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது அங்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். அதாவது பிரச்சனைகள் ஆகிறது இல்லை ஸ்ட்ரகிள் ஆகிறது அப்படிங்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க. ஏன்னா இயற்கையாக ரிஷபராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளிகள். அவங்க வேலை செய்கிறதுக்கு என்றைக்குமே தயங்குறது இல்லை. அதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சமாளிச்சுடுவாங்க. ஆனால் இது குழப்ப நிலைகளை அதிகம் ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம யோசிக்கும் போது அது அப்படி இருந்தது, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது இப்படி மாறுதே, அப்போ சடனாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கடைசியில் அந்த காரியம் பெண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதை மட்டும் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ராசி நிலையின்படி கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரங்களை கண்டிப்பாக அடைய செய்யும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுடைய வாழ்வாதாரம் சரி, வாழ்க்கை நிலையும் சரி, முன்னேற்றங்களை நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் நீங்களாக ஒரு சில விஷயங்களை செய்ய போய் அது நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கும். அதில் மட்டும் பார்த்து பக்குவமாக இருந்துக்கங்க. முன்ன பின்ன தெரியாத விஷயங்களை செய்யும்போது இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா
ரொம்ப பெரிய அகலக்கால் வைக்காதீங்க, ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களை செயலாற்ற வைப்பதும் அந்த ராகுக்கு இருக்கலாம். கண்டிப்பாக உங்களால் எதையும் செய்யாமல் இருக்க முடியாது. பட் செய்யக்கூடிய விஷயங்களை அதுவும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருங்க. மெதுமெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி போங்க, அவசரப்பட வேண்டாம். ரிஷபராசிக்காரங்க இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மனசலிப்புகள் அப்படிங்கிறதும் இருக்காது. இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு சுப விசேஷங்களுடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ள இந்த திருமண காரியங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் இதெல்லாமே சிறப்பாக அமையும். அதுலேயும் இப்போது 2வது திருமணம், 3வது திருமணம் அப்படின்னு கூட நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. பெரும்பாலும் இந்த திருமண அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளாக வேலை செய்யுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் அதிகமாக இருக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுக்கும்னு சொல்லலாம். பேச்சுவார்த்தைகளால் ஆதாயம் உண்டு. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகள் தான். அதாவது அலைச்சலோடு ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. 10 விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் 2 விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். இப்படி தான் எல்லா விஷயங்களும் போகும். அதனால் தொழில், வேலை, உத்தியோகம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவைப்படத்தான் செய்யுது. பட் நல்ல விஷயம் என்னென்னா அங்கே பெருசாக பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் கிடையாது. கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். சில பேர்லாம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் பல வேலைகளும் செய்யவும் ஆரம்பிச்சிடுவாங்க. கடைசியில் இதுவும் முடிக்க முடியாமல் அதுவும் முடிக்க முடியாமல் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதனால் தொழில், வேலை, உத்தியோகம்னு வரும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை பளு, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கவே செய்யும். பட் இருந்தாலும் முன்னேற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. இது வரைக்கும் எப்படியோ அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டிங்க. நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு நடுநிலைத்தன்மையோடு வேலை செய்யுது. பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் சொதப்பல்கள் இருக்காது. அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட உங்களுக்கு கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும். அதனால் பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சுமூகமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரலாம். குடும்ப வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடம் ரொம்பவுமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கும்பொழுது அது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை கொடுத்துருக்கும். 2025 பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னால ஏகப்பட்ட அலைச்சல்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜானேனா மோசம் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதாவது குடும்ப காரியங்களை சொல்கிறோம். ரொம்பவுமே அது அலைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்துட்ருக்கும். இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்காது. ஆனால் சில விஷயங்கள் பெருசாக என்னமோ மழை மாதிரி தெரியும். ஆனால் டக்குன்னு சிம்பிளாக அதை முடிச்சிடுவீங்க. அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் கூட பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லை. எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகத்தான் இருந்துட்டு வருவாங்க. பெற்றோர்களாகட்டும், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்கள், அவங்களுக்கு தேவையான முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் கூட இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அதாவது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி வித்தைகளில் அவங்களுடைய தனித்துவமான விஷயங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான். வெளியில் அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ரிஷபராசி மாணவர்கள் அவங்களுடைய கல்வி வித்தைகளில் தனித்த ஞானத்தை பெற்றுட்டு வராங்க. அவனுடைய பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமாக தான் கிடைக்கும். அதனால் இப்போதைய நேரில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சாலும் சங்கடப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க. கண்டிப்பாக அதற்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது கூடிய சேர்த்துல கிடைக்கத்தான் போகுது. இப்போதைய நிலைகளில் அது ஓரளவுக்கு உங்களுக்கு பலன்களை கொடுத்துட்டு வரும். பட் பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. அந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலும்
இந்த சொத்து சுகங்கள் அப்படின்னு வந்துட்டாலே ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி பெட்டுமடாலும் தொட்டுந்தோடாலும் தான் இருப்பாங்க. நார்மலாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வீடு நிலப்புங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெருசாக ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இருக்கிறதை வைத்து என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுப்பாங்க. மற்றபடி இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன இருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு தேவையானதை அவங்க சமாளிச்சுப்பாங்க. ஸோ இப்போதைய காலகட்டமும் அப்படி தான் இருக்குது. அதே நேரம் இந்த சொத்து சுகங்கள் வகையில் சில திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் அப்படிங்கிறதும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சிலருக்கு இந்த வீடு நிலப்பலங்கள் வாகனங்கள் வகையில் நல்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான வருடம் தான். வேலை அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அகலக்கால் வைக்காதீங்க. இதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு சுபம் தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.